அனைவருக்கும் இனி வணக்கங்கள். இன்றைய தினம் ஜெர்மனியில் ஒரு மிக பிரபலமான டிராவல்ஸ் நடத்துகின்ற ஒருவரை சந்திக்க போகின்றோம். இவர் வெறும் டிராவல்ஸ் நடத்துறவர் மட்டும் கிடையாது. 25 வருஷ பூர்த்தி இவருடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி டிராவல் செய்து கொண்டிருக்கார். 2 பேருக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவதா டெக்ஸ்டைல் பிசினஸுக்குள்ள சென்றவர். அது ஒரு 3 வருஷம் பூர்த்தி ஆகிற அந்த டைம் கிடையிலே டக்கண்டு ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு நாங்க இவரை சந்திக்க போகின்றோம். இவர் என்ன மியூசிக் ஆல்பம் எடுக்கிறார், யாரை வச்சு மியூசிக் ஆல்பம் எடுக்கிறார், எங்கேருந்து நடக்குது, அதை எப்ப ரிலீஸ் பண்ண போகின்றார், இந்த கேள்விகளோடு நாங்கள் சந்திக்க போகின்றோம். நான் உங்கள் அன்பு நண்பன் சீனா சுபவினோபன். இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திரு நிசாந்தன், செஞ்சுரி டிராவல்ஸ். உங்களை பற்றி நான் சொன்னெல்லாம் உண்மையா, இதை விட இன்னும் சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றதா? நீங்க சொன்னதுல பாதி உண்மை, இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் செஞ்சுரி டிராவல்ஸ் இங்க 18 வருஷம் இருக்குது. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியில இலங்கையில வேலை செய்த டைமை சேர்த்து பார்த்தா 25 வருஷம். நான் கேள்விப்பட்டேன்னா 16 வயசுல இருந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ நான் மேனேஜரா ஒர்க் பண்ணேன். ஓகே, அது முதல்ல ட்ரெயினியா ஒர்க் பண்ணி, பிறகு எக்ஸிகூட்டிவ், பிறகு ஜெனரல் மேனேஜர், பிறகு ஜெர்மனிக்கு சொந்த தொழில் 18 வருஷம். அது மொத்தமாக 25 வருஷம், 99 இருந்து 2024. ஆனா உண்மையிலே எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கே 25 வயசு மாதிரி தான் தெரியுது. 25 வருஷமா நீங்க பிசினஸ்ல இருக்கிறீங்கன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப நான் என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த பிசினஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னட்டு 16 வயசுல எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு யோசிச்சிருக்கணும், எல்லாட்டிக்கு ஒரு வேலைக்கு போறதுக்கு யோசிச்சிருக்கலாம். ஆனா நீங்க பிசினஸ்ன்றதை ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. பிசினஸ்ல நான் அப்போ இன்னொரு கம்பெனியில வேலை செய்தேன். காரணம் ஒரு கிரிக்கெட் பைத்தியமா இருந்தனால. ஓகே, வீட்டுல இருந்தா கிரிக்கெட் விளையாட போறோம், இல்ல தெரியும் கொழும்புல இருந்த காலத்தினால ரோட்ல போய் தான் விளையாட முடியும். அங்க போனா அந்த கண்ணாடி உடைக்கு, இந்த கண்ணாடி உடைக்க பிளே போச்சு. அப்ப நீங்க ஜெர்மன்ல பிறக்கே இல்ல, ஸ்ரீலங்காவில பிறந்தா வந்தீங்க. இப்ப நான் ஜெர்மனிக்கு 18 வருஷம், 19 வருஷம். 19 வருஷத்துல இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. அது ஜெர்மனிய மக்கள் எங்கள் மேல வச்ச நம்பிக்கை. மிக்க சந்தோஷம். ஸோ ரெண்டாவது விஷயம் செஞ்சுரி டிராவல்ஸ் என்று சொல்லி வச்சிருந்தேன் நீங்க. அதுல இருந்து இன்னைக்கு மியூசிக் ஆல்பத்துக்காக தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாத இன்னொரு துறை, டெக்ஸ்டைல் துறைக்குள்ள போயிருக்கீங்க. அது என்னன்னு உங்களுக்கு அந்த ஆர்வம்? அது கொரோனா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஆனாலும் அந்த தொழில் புதுசுன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்க அம்மா இலங்கையில இருக்கும்போது கொழும்புல உள்ள டெக்ஸ்டைல்ல ஒர்க் பண்ணாங்க அம்மா. பிறகு அவங்களுடைய அனுபவம், கொரோனா பிறகு இன்னொரு தொழில் இருந்தால் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணேன். அதனால டெக்ஸ்டைல். ஸோ இது ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு கஸ்டமரோடு மாரடிக்க வேண்டிய ஒரு பெரிய துறைன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் இருக்கும் பொழுது மியூசிக் என்ற ஒரு விடயத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அடுத்த லைக்காவா மாறணும்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முதல்ல வாழ்த்துக்கு. ஏன்னா அப் அண்ட் டவுன் தானே பிஸ்னஸ். ஓகே, அவங்கள மாதிரி வந்தாலும் சந்தோஷம்தான். ஆனாலும் ஓகே, என்னுடைய முதலாவது பாட்டு நான் இலங்கையில் 2004 எழுதினேன். கேட்டு பாட்டு நம்ம ஹிட்டு, கேட்டு போட்டு கையை தட்டு அப்படின்னு. அது சக்தி எஃப்எம்ல, இலங்கை சக்தி எஃப்எம்ல ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கான பாட்டா. சக்தி எஃப்எம்ல ஒளிபரப்பப்பட்ட பாட்டு, நீங்க எழுதின பாட்டு. உங்களோட குரல்ல கேட்கலாமா அந்த பாட்டு? ஒரு முறை கேட்டு பாரு, இது நம்ம ஹிட்டு, கேட்டு போட்டு நீ கைய தட்டு, உள்ளத்தில் உணர்வுண்டு, உனக்காக உலகுண்டு, ஊருக்குள் நம்ம பெருவுலா வருண்டா, எண்ணத்தில் பயம் இல்ல, எவரெஸ்டும் பக்கத்துல, எல்லோரும் நெஞ்சத்தில தினம் வரும் பச்சை புள்ள, கேட்டு பாரு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஆகா, பேசும் பொழுது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு, ஆனா பாடும் பொழுது பாருங்க எவ்வளவு சவுண்ட் இருக்கு. நீங்க இனியும் பேசாதீங்க, பாடுங்க, சரி? அப்பதான் எங்களுக்கு அந்த கேட்க இலகுவா இருக்குன்னு. ஆனா உங்களுக்கு குரல் அவ்வளவு அழகா இருக்குது, மிக சந்தோஷமா இருக்கு. உங்களோட குரலை கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன் நான் நேர்ல. ஸோ உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன், நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். ஸோ இந்த மியூசிக் துறைக்குள்ள வந்திருக்கீங்க. ஒருவேளை ஒன்றை விட்டு இன்னொரு பிசினஸுக்குள்ள போயிடணும்னு சொன்னா அந்த பிசினஸ் படுத்துட்டு அல்ல அந்த பிசினஸ் ஓடையில போயிடணும்னு நினைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு செஞ்சுரி டிராவல்ஸ் ஓடே இல்லையா, அல்ல டெக்ஸ்டைல் உங்களுக்கு ஓடே இல்லையா, ஏன் மியூசிக் பிசினஸ்க்குள்ள வாரீங்க? ஓடே இல்லையான்னு கேட்டால் 18 வருஷமா இந்த கம்பெனி இங்கே தான் இருக்குது, ஒரே பேரில் இருக்குது. அப்போ அதை வச்சே சொல்லுவோம் இந்த கம்பெனி ஸ்டெபிளாக தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. மெலியல் சாரீஸ் அது நீங்கள் இன்னொரு 15-20 நாளில் மிகப்பெரிய அப்டேட் ஒன்று பார்ப்பீங்க. அதாவது ரைனிஷா ஸ்ட்ராஸவே 2 பக்கமாக, இவ்வளோ நாளும் ஒரு பக்கமாக இருந்தது, இனிமேல் 2 பக்கமாக மக்கள் திரிகிற அளவுக்கு நாங்கள் அதை டெவலப் பண்ணி காட்டுவோம். ஏன் லண்டனுக்கே போக தேவையில்லை, உடுப்புகள் எங்கேயும் இங்கேயே
வேண்டலாம், அந்த விலைக்குள்ள வேண்டலாம்ங்கிற அளவுக்கு அதை கொண்டு வரும். அப்போ லண்டனை விட இங்கத்த உடுப்பு விலைகள் வந்து கூட இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ட்ராவல் கம்பெனி வச்சிருக்கனால எனக்கு தெரியும் லண்டனுக்கு ட்ராவல் பண்ற காஸ்ட் எவ்வளவு வந்து. ஓகே, இப்போ நீங்க ஒரு விசா காஸ்ட், இப்போ ஜெர்மனி பாஸ்போர்ட் இருந்தா ஓகே, இப்போ கார் இருந்தா ஓகே, இப்போ பழைய காஸ்ட்மா இல்லை. இப்போ நீங்கள் லண்டனுக்கு போனாலும் மினிமம் ஒரு 500 to 600 pounds உங்களுக்கு காஸ்ட் வரும். சாப்பாடு, தங்குற வசதி, போய் வர டைம் முக்கியமாக. இப்போ நீங்கள் 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் காரில் போகிறதாங்க. டேக்ஸ் பேமெண்ட் இப்போ லண்டனும் இப்போ முதல் மாதிரி இஏக்குள்ளே இருந்து பிரிஞ்சு போனனால டேக்ஸ் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் ஜெர்மனியில் ஒரு குட்டி லண்டன் டெக்ஸ்டைல நீங்கள் பார்ப்போம். இன்னொரு விஷயம் கழிப்புனா நீங்கள் டிரெக்டாக இந்தியாவிலேருந்தே உடைகள் எடுத்து அதே ப்ரைஸ், இங்கே இருக்கிற ப்ரைஸில் கிட்டத்தட்ட பாதி ப்ரைஸுக்கு உடுப்புகள் கொடுத்த நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையா அல்லது அது வதந்தியா? இல்லை, அது இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அதில் இப்போ மற்ற கம்பெனிஸும் செய்தாங்க. அது நாங்கள் மட்டுமே இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ புதுசாக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பித்து 3 வருஷத்துக்குள்ளே இருக்கிறனாலையும் கொரோனாவுக்கு பிறகு ஆரம்பித்தனாலையும் அப்போ எங்கள்கிட்ட பழைய ஸ்டாக்குன்னு ஒன்று இல்லை. ஸோ எல்லாமே புதிய ஸ்டாக் தான். அந்த ஸ்டாக்கே உள்ள புதிய சாமான்களையும் அவங்க பழைய பொருளுக்கு என்ன விலை கொடுத்தாங்களோ அதை புதிய பொருளுக்கு அதே விலையை மேட்ச் பண்ணாங்க. மேபி நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறபடியால் உங்களால் மலிவான டிக்கெட் போட்டு மலிவாக அதை எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்குன்றதுன்னு சொல்லி அப்படி இல்லை. அது ரெண்டும் பேரலல் பிஸ்னஸ் தான். அது அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் மேபி ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணும். எங்களுக்கு 42,000 பேர் எங்கள்கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த 18 வருஷத்துல. 10,000 பேரோட கான்டாக்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் இது வரைக்கும் இப்போ எங்களுடைய செஞ்சுரி டிராவல்ஸ் குண்டனுக்கு நாங்கள் ஒரு விளம்பரத்தை அனுப்பியோ அப்படி நாங்கள் செய்ததில்லை. பட் 2025 பிறகு அவங்களோட அனுமதியோடு இப்போ வாட்ஸ்அப்புக்கு அவங்களுடைய எங்களுடைய புதிய சாரீஸாக இருந்தாலும், புதிய பாட்டாக இருந்தாலும், புதிய ஆஃபராக இருந்தாலும் அது அவங்களோட வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிற பிளான் இருக்குது. அதே டைமில் எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும்போது அவங்களால ஈஸியாக பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பேஜ், அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜுடைய பேர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வியூவர்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்வீனம். ஸோ அடுத்தது அவங்களுடைய வீடியோஸ் வரும்பொழுது அதை பார்க்குறதுக்கு யூடியூப்பில் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மியூசிக் கம்பெனிங்கிறனால இசையால் அது இசைக்கான இசையால். செஞ்சுரி ட்ராவல்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் செஞ்சுரி ட்ராவல்ஸ் நிஷாந்த்னு தான் இருக்குது. ஸோ மெல்லியல் சாரீஸ் அது இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, டிக்டாக்ல இருக்குது மெல்லியல் சாரீஸ். ஸோ என்னுடைய மகளோட பேர் தான் மெல்லியல் சாரீஸ் இருக்குது. ஓகே, அப்போ இந்த இந்தியன் மியூசிக்கு இப்போ வருவோம் நாங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஓடுது, இருந்தாலும் இந்த மியூசிக் துறைக்குள்ளே வாரன்னு சொல்லி என்ன காரணம் மியூசிக் துறைக்குள்ளே வாரீங்க? இது பிஸ்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இசையாளுங்கிற ஒரு பிராண்ட் வந்து எம்மவரையும் சேர்த்துக்கொண்டு இப்போ இந்திய கலைஞர்களையும் சேர்த்துக்கொண்டு அதில் எங்களால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது. அதில் எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சி எல்லாரும் உள்ள வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா மாறும். அவ்வளோ உங்களுடைய ஹாபி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களோட ஹாபியை நீங்கள் வந்து இப்போ 2 பிஸ்னஸ் சக்ஸஸாக ஓடுது, உங்களுக்கான ஒரு ஓய்வு தேடுறதுக்கான ஒரு ஹாபியை அதையும் ஒரு பிஸ்னஸில் பார்க்கலாம்ன்றதுக்காக இந்த துறைக்குள்ளே வாரீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றவங்க அது பிஸ்னஸாக பார்க்குறாங்க, நான் பிஸ்னஸாக பார்க்கல. அதை வந்து இப்போ ஒரு திறமையை வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதான். அது எனக்கு இருந்தாலும் சரி, இன்னொரு ஆளுக்கு இருந்தாலும் சரி, அந்த திறமை வெளியே வரும்போது அது. ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திறமை, இந்த ஆல்பம் எப்போ வெளியில் வரும்? இது முதல் 1/1/2025 நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணுறோம் யூடியூப்ல. ஓகே, எல்லாரும் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ண சந்தோஷம். நான் போய் பார்த்துட்டேன். ஆனால் இந்த கருத்தை நான் எதையும் சொல்ல மாட்டேன். உங்களோட சேர்ந்து நானும் கருத்து சொல்றதுக்கு காத்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த ஆல்பத்துடைய பேர் என்ன, இதை எப்படி சர்ச் பண்ணி பார்க்கலாம்ன்றதுலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஆல்பத்தோட பேர் ராசாத்தி. பாட்டு இப்போ நான் இந்த பாட்டை எதிர்த்தா ஒரு 2021 நோமலா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொரோனானால அது வெகு சீக்கிரத்தில் முடிக்க முடியல. பிறகு அதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்கு மாறி போயிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆகிட்டு. பட் இருந்தாலும் அந்த பாட்டு அப்டேட்டாக இருக்கு. ராசாத்தி என்று சொல்லும் பொழுது என்ன ஜேர்னரில் என்ன சப்ஜெக்ட்ல இந்த பாட்டு இருக்கு? ஒரு காதல் பாடல் தான். ஓகே, ஒரு சின்ன கேள்வி, ஈழத்து கலைஞரா எத்தனை வருஷமா காதல் பண்ணிக்கொண்டே இருக்க போறீங்க? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, கடந்த இப்போ அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டு ஒன்று.
இப்போ நீங்க லவ் சாங்ல என்ன பாட்டு கேட்பீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன் வாழ்வே மாயன் அந்த பாட்டு சொல்லியிருப்பேன் அந்த பாட்டு, அல்லது வந்து கண்மணி அன்போ அந்த பாட்டு. இதுக்கு ஒரு உதாரணம், இதுக்கு ஒரு உதாரணம். இப்ப நீங்க அது எப்போ எடுத்த பாட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ட்ரெண்டா இருக்கு. அந்த படம் 5 கோடியில எடுத்த படம் இன்னைக்கு 100 கோடி தானக்கு அவங்களோட கதை முக்கியமானாலும் இந்த பாட்டு தான் காரணம். கண்டிப்பா. ஸோ அதனால காதல் பாட்டு எப்பவும் கேட்கலாம், ஆனா அது வாழ்வியலோட இருக்கும். இப்ப நீங்க மக்கா மிஷினா என்ன தெரியாது, அப்போ என் பாட்டு உங்களுக்கு தெரியும், அந்த என்ன வரிகள்ங்கிறது தெரியும். அதே மாதிரி இப்போ மக்கா மிஷின்ற ஒரு ட்ரெண்டிங், அந்த ட்ரெண்டிங் வார்த்தையில் ஒன்று இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய பாடல்ல வந்து ட்ரெண்டிங் என்ன சொன்னா ராசாத்தின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, ட்ரெண்ட் பண்றதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு. இப்போ நான் கல்வால் எழுதியிருப்பேன், சிக்கு அப்படின்னு எழுதியிருப்பேன். ஆட்சியின் மீட்சிக்கு சிக்கு சிக்கு, ஆறுதல் தேவையா சிக்கு சிக்கு, பாய்ச்சலில் புலியா சிக்கு சிக்கு, பாய்ந்து நீ பிடிச்சா சிக்கு சிக்கு, சந்நியாசம் உல்லாசம் ரெண்டுமே இங்குதான், உன்னை நான் தொட்டு தீர அப்படின்னு முடிச்சிருக்கோம். எத்தனை வயசுல இந்த இலங்கையில இருந்து ஜெர்மனிக்கு வந்த நீங்க? ஜெர்மனிக்கு இலங்கை வந்து இப்போ 22 வயசுல வந்து 22 வயசுல. ஸோ இப்போ 18 வருஷமா இங்க ஜெர்மனிலே இருக்கிறீங்க. அது எப்படி அந்த பாட்டுலாம் அப்படியே பாடமாக்கி நாம இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது, இதுக்கு முதல் பாடமாக்கி வச்சிருந்தீங்களா? அது எப்படி கட 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 கடன்னு வருது? அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாட்டு எழுதுவாங்க. இப்போ நான் பாட்டு எழுதும் போது அதுக்கு ஒரு டியூன் செட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போவும் டக்குன்னு ஒரு ஃபைலை மேல எடுக்கிற மாதிரி வரக்கூடிய மாதிரி உண்மையில பெரிய திறமைன்னு சொல்லலாம். ஸோ மீண்டும் திருப்பி இந்த பாடலுக்குள்ளேயே வரும். இப்போ இந்த பாடலை வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கறேன்னு சொன்னா ராசாத்தி என்ற ஒரு கீவேர்ட் பயன்படுத்தி பார்க்கலாம். அல்லது வேறு இப்போ அந்த வார்த்தையோடு வேறு ஏதாவது வார்த்தைகள் வருதா? இசையால் ஒஃபிஷியல் தான் அதோட யூடியூப் பேர். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ கீழேயும் ஷேர் பண்ணுவோம். இது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அடுத்த முயற்சிகள் இன்னும் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்குள்ள விளம்பரங்கள் தான். அந்த பாட்டை கேட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே நீங்களா தேடுவீங்க ஒவ்வொருத்தரும், அதுதான் எங்களுடைய ஆசை. அப்போ இந்த பாட்டை பற்றி பார்த்தோம்னு சொன்னா எத்தனை வருஷ பயணம் இந்த பாட்டு? எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து இன்றைக்கு வரப்போகுதுன்னு சொன்னால் எத்தனை வருஷ பயணம்? இது ஒரு ஹிஸ்ட்ரி. இந்த பாட்டை கேட்டால் 4 வருஷம். ஆனால் சில வரிகளை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாட்டுக்கு எப்பயாவது எழுதலாம் அப்படின்னு. இப்போ நான் அடுத்ததாக ரிலீஸ் பண்ணுறோம் வெச்சி வீரன் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தில். ஓகே, அதில் அது புதிய பேர் வித்தியாசமாக இருக்குது, ஏதாவது இங்கிலீஷ் பேர் வெச்சி வீரன். வெச்சி, அப்போது வெச்சி படை, அது வந்து வெச்சிங்கிறது பூ. ஓகே, அந்த பூ வந்து வச்சிருப்பாங்க, அந்த படையில் உள்ளவங்க அந்த பூ வச்சிருப்பாங்க, அதனால அது வெச்சி படை. அந்த படை என்னன்னா அடுத்த இப்போ 4 நாளண்டைக்கு ஒரு நாட்டை பிடிக்க போறோம்னு வைப்போமே, இந்த படையை முதல்ல அனுப்பி அங்க உள்ள கால்நடைகள் எல்லாத்தையும் கவர்ந்துட்டு வந்துடுவாங்க. அந்த படையில இருந்து போற ஒரு வீரனுக்கும் அங்க பூங்கொடிங்கிறவங்களுக்கும் உள்ள காதல், மீண்டும் காதல் தான். ஸோ அதனால அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அது இப்போ வருதான்னு தெரியல, ஆனா அது அது நாவலாவே எழுதுறோம். ஆனா இந்த பாட்டை ஒரு கிராஃபிக்ல முதல்ல ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான். ஓகே, இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தோட, ஏன்னா அவலத்தையும் உருவாக்குறதோ ஒரு படையை உருவாக்குறதோ அது ஈஸியாக, அதை ஏஐ தொழில்நுட்பத்தோட யூஸ் பண்ணி அது ஒரு சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் தான். ஆனா ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஜோனர்ல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காதல் மட்டும்தான் இல்லை, ஆனா எந்த இதை எடுத்தாலும் காதல் வரும். அதுக்குள்ள மீண்டும் காதலுக்குள் வரும். எங்கட இந்த ராசாத்தி காதலுக்குள் வரும். இந்த ராசாதி காதல் வந்து 3 வருஷ பயணம்னு சொன்னீங்கன்னா, இந்த 3 வருஷ பயணத்துல வந்து யாரெல்லாம் சேர்ந்து பயணிச்சு? இப்போ உங்களுடைய பயணத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய ஹீரோயினி இப்ப தெலுங்குல வந்து ஹீரோயினா இருக்கான்னு சொன்னீங்க. ஹீரோ வந்து இப்போ வந்து விஜய் டிவில வந்து ஒரு சன் டிவில வந்து நாடகத்துல ஒரு பிரம்மாண்ட ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கான்னு. அப்ப எல்லாருமே ஒரு துறையில வந்து ஜொலிக்க தொடங்கிட்டு. இப்ப நீங்க வந்து இப்போ அவர்களுடைய ஆரம்ப காலத்து கட்டத்துல இருந்து நீங்க இப்ப வந்து ஜொலிக்க வாரீங்க. சோ இந்த பயணத்துல இன்னும் எத்தனை பேர் வந்திருந்தவையா? இது கண்டங்கள் தாண்டிய பயணங்கள், நீண்ட பயணம். என்ன இதுக்கான இசையமைச்சவர் சுதர்சன், அவர் கனடால இருக்கிறார். ஓகே, நான் ஜெர்மனில இருந்து பாட்டு எழுதுறேன். இதை பாடியவர் சூப்பர் சிங்கர், விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நம்பர் 1 வினர் நிக்கில் மெத்தியூ தான் பாடினவர். வீடியோ பண்ணவர் இலங்கையில உள்ள டீம் தான், விஷ்ணுஜன் டீம் அது. ஆனா இடைக்குள்ள ஒரு கேள்வி, இப்போ அதுக்கு ஈழத்து கலைஞரா நீங்க இருக்கிறீங்க. இப்போ கனடாவில இருந்து ஒருத்தர் வந்து இதை மியூசிக் செய்யறார், இலங்கையில வந்து ஒருத்தர் வந்து கேமரா செய்யறார். அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமா ஈழத்து கலைஞர்களையே பயன்படுத்தி இருக்கலாம் தானே? ஏன் வந்து இன்னொரு கலைஞர்கள்ட்டையும் போக வேண்டியதா இருந்தது? இப்போ நீங்கள் தான் அதுக்கான சோர்ஸா இருக்கும் பொழுது ஏன் இன்னொரு ஈழத்து கலைஞனுக்கான அந்த வாய்ப்பு அதுல மிஸ் ஆகுதோ? அது
இப்போ இதுக்காக சரியான பதில் சொல்லணும்னா, ஒரு பாடலை நாங்கள் எழுதினாலும் மியூசிக் பண்ணுறவர் தான் முடிவு பண்ணுவார், இதை யார் பாடினா நல்லா இருக்கும். இப்போ அவரும் ஒரு ஒரு உடனே ஒரு கலைஞரை செலக்ட் பண்ணல, ஏற்கனவே சூப்பர் சிங்கருங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய போட்டியில் நம்பர் 1 பொசிஷனில் வின் பண்ணவரை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட செலெக்ஷன் தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ அதே நேரம் நாங்கள் இவங்களோட வேலை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லையே. இப்போ இந்த முழு வீடியோவையும் ஒரு ஒரு இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை திறமையாக கையாண்டவங்க வந்து முழு டீமும் இலங்கையிலிருந்து தான் செய்திருக்காங்க. கண்டிப்பா இந்த கேள்விக்கு நீண்ட நாட்களா எனக்கு இருந்த கேள்வி, ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பதில தான் எனக்கு அந்த ஒரு தோணக்கூடியதா இருக்குது. இது வந்து ஒரு டீம்ன்றது அமைக்கிறது கிடையாது, அந்த டீம் தன்னை எடுத்துக்கொள்றது தான். இந்த பாட்டு ரிலீஸே அது தன்னைத்தானே உருவாக்கி கொண்டதுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2021 ஸ்டார்ட் பண்றோம், அப்புறம் வீடியோ எடுக்கிறாங்க, அப்புறம் அதில் ஒரு ஹார்ட் தொலைஞ்சு போயிருது, திருப்பி அது கிடைக்குது, கையில திருப்பி கிடைக்குது, மீண்டும் லால் சலாமுக்கு பரவாயில்ல, வீடியோ கேமரா அந்த காப்பி கிடைச்சிட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டா எனக்கு கிடைக்கலையா? அது நீங்க இதுல நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க, கிடைச்சதை வச்சு நாங்க செய்திருக்கோம். அது எல்லாரோட முயற்சி தான், விஷ்ணுஜந்த முயற்சி. அதுக்கு நீலு பூர்விகா அவங்களுடைய அந்த கதாபாத்திரமா மாறி அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது எல்லாருடைய முயற்சி. அது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே நீங்கள் கிரெடிட்ஸில் பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் இந்த இன்டர்வியூட கடைசி கட்டத்துக்கு வரோம். இப்போ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சு வந்துட்டாங்க. நான் யூடியூப்புக்கு போயிட்டு ராசாத்தி அப்படின்னு சொல்லி அடிச்சு இசையாள்னு சொல்லி நான் தேடி பார்க்கும் பொழுது நான் ஏன் இந்த பாட்டை பார்க்கணும், என்ன பார்க்கறதால எனக்கு என்ன ஒரு புதுசாக கிடைச்சிட போகுது. இதோட நாங்கள் இந்த இன்டர்வியூ முடிக்கலாம். ஸோ உங்களுடைய இந்த பதில் எனக்கு ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை கொடுக்கணும் இந்த பாட்டுக்கு. முதல்ல இது எல்லாருடைய உழைப்பு, எல்லாரும் சொல்ற மாதிரி தான். இது அது எனக்கு என் பிள்ளை, எனக்கு பிள்ளையா இருக்கும், உங்களுக்கு அது இருக்காதுன்னு தெரியாது. ஆனாலும் அதை வளர்த்து அதை நாங்கள் ஒரு மேடைக்கு கொண்டு வரோம்னு வச்சுக்கலாம், ஒரு திறமையை வளர்த்து. ரெண்டாவது, இதனால இப்போ நீங்கள் சொன்ன முதல் நாங்கள் 2 பேரும் கேட்சோம், இதனால நிறைய பேர் சோறு கிடைக்கணும், அது சோறு கிடைக்குதுன்றதுக்காக சொல்லல. இது வந்து இன்னும் நிறைய கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருப்போம். ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க இன்னொரு கேள்வி, இதை ஏன் பார்க்கணும்னு. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ விஷயங்கள தேவையில்லாமல் பார்த்து கொண்டு இருக்கு. யூடியூபுக்கு போனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றே தெரியாமல் நீங்களே பார்த்து கொண்டு இருப்பீங்க. டிக்டாக்ல 1 மணி தேலமாக இருந்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இலங்கையிலிருந்து நாங்கள் இந்திய கலைஞர்களோடையும் நீங்கள் சொன்னது போது அப்போ கேட்டீங்க இன்னொரு வார்த்தை, ஏன் இந்திய கலைஞர்கள், அவங்களும் கலைஞர்கள், அவ்வளோதான். நாங்கள் இந்தியா இலங்கைன்னு பார்க்கல, கலைஞர்கள் எங்கெங்கே என்னென்ன வேலை செய்கிறாங்களோ, யார் யார் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுறது தான் பிளான். இன்னொரு விஷயமும், இசையாளுங்கிறது ஏதோ இப்போ நான் பாட்டு எழுதுனான் அதனால மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. இசையால் மற்றவங்களோட பாட்டையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்குறது தான் எங்களுடைய ஆசை. ஜெர்மனிலேயும் நாங்கள் நிறைய பேரோட சேர்ந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கோம். அது வெகு சீக்கிரத்தில் நீங்கள் முதல் பாட்டை பார்த்துட்டு சொல்லுங்கள், அடுத்து அது சரியாக இருந்து சரியான சப்போர்ட் கிடைக்கும் போது நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்டுகளில் ஓப்பன் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல் சொல்றார். ஈழத்து கலைஞர்கள் மட்டுமல்ல, இந்திய கலைஞர்கள், புதிய கலைஞர்களுக்கு, ஏற்கனவே இருக்கிற 4 வருஷமா இருந்த கலைஞர்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த ஒரு கிளிக் அவர்களுக்கான ஒரு அடுத்த வாழ்க்கையை, அடுத்த ஒரு ஆரம்பத்தை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு இந்தியாவில் இருக்கட்டும், இலங்கையில் இருக்கட்டும், உலகம் முழுவதும், கனடாவிலேருந்து வேலை செய்கிறார், ஜெர்மனிலேருந்து வேலை செய்ய போறேன்னு சொல்றார். ஸோ உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனையோ கலைஞர்கள், உங்களுடைய சகோதரராகவும் இருக்கலாம், உங்களுடைய நண்பராகவும் இருக்கலாம், அல்லது நீங்களா கூட இருக்கலாம், உங்களுக்கான வாய்ப்பு இந்த இசையால் மூலமாக வர இருக்குது. ஸோ நீங்க கொடுக்குற அந்த ஒரு கிளிக் உங்களை 5 நிமிஷத்துக்கு சந்தோஷப்படுத்தும். எத்தனையோ இசை கலைஞர்களை அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷப்படுத்தும் சொல்லி இந்த வீடியோவை இன்றைய தினம் முடித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு நண்பன் சீனா சுபவின். நன்றி, வணக்கம். வணக்கம்.